அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம். எண் 221. வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 10/08/2024 சனி. காம்பானியா என்ற மாகாணத்தில் உள்ள பிக்லியோ நகரில் பெண் ஒருவர் புனித பிரான்சிஸின் விழாவன்று தனது வேலையை பரபரப்பாக செய்து கொண்டிருந்தார். அந்த விழாவை எல்லோரும் ஒரு தெய்வீக பயபக்தியுடன் கடைபிடிக்க வேண்டும் என்பதால் உயர்குடி பெண்மணி அவளை இதை கடுமையாக கண்டித்தார். அதற்கு அவள், என் வேலையை முடிக்க இன்னும் கொஞ்சம் மட்டுமே உள்ளது, நான் தவறு செய்கிறேனா என்று ஆண்டவரே பார்க்கட்டும் என்றாள். அவள் அருகில் அமர்ந்திருந்த தன் மகளிடம் இதற்கான கடுமையான தீர்ப்பை உடனே அவள் பார்த்தாள். சிறுமியின் வாய் அவள் காதுகள் பக்கமாக திரும்பியது. கண்கள் வீங்கி பரிதாபமாக சீர்குலைந்து போனது. சுற்று வட்டாரத்திலிருந்து பெண்கள் விரைவாக கூடி வந்து அப்பாவி மகளுக்கு நிகழ்ந்ததை கண்டு அதன் தாய் கடவுளுக்கு அஞ்சாததை குறித்து சபித்தனர். தாய் மிகுந்த துக்கத்தால் மேற்கொள்ளப்பட்டு தரையில் கிடந்து அழுது புரண்டு இனிமேல் ஆண்டுதோறும் விழாவை கடைபிடிப்பதாக வாக்களித்தாள். மேலும் புனிதருக்கு பயபக்தியுடன் அந்த நாளில் ஏழைகளுக்கு உணவளிப்பதாகவும் வாக்களித்தார். அந்த தாய் தன் குற்றத்தை பற்றி மனம் திரும்பியதும் மகளின் துயரம் தாமதமின்றி தீர்ந்தது. அசிசியாரின் அர்த்தமிகு அருள்வாழ்வு. பரமாத்மா அழிவற்றது. அதிலிருந்து பிரிந்த சலன சக்திகள் நீண்ட நிலமாய், நெருப்பாய், காற்றாய், பல்வேறு ஜீவன்களாய் பெருகி அலைந்து திரிந்து வாழ்ந்து மறைந்து இறுதியில் பரமாத்மாவிடமே சங்கமம் ஆகின்றன. இதனை வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே என்கிறார் மாணிக்க வாசகர். உண்மை அதுதான். இப்படி அறிவினால் அறியப்படாததாய், பெயரால் சுட்டி காட்டப்படாததாய் உள்ளது தான் பல்லாயிரக்கணக்கான வடிவங்களிலும் உருவங்களிலும் உள்ளது. உருவமற்று அனாதியான பரம்பொருளாய் உள்ளதே உருவத்துடன் தோன்றி மறையும் பொருட்களாகவும் உள்ளது. உருவமற்றதும் அதுதான், உருவத்துடனும் விளங்குவதும் அதுதான். அதனை உணர்ந்து கொள்ள முடிந்தால் அதுதான் ஞானத்தின் முதற்படியாகும். காம்பானியா என்ற மாகாணத்தில் உள்ள பிக்லியோ நகரில் உள்ள அந்த பெண்ணும் இதை உணர்ந்து கொண்டாள். நாமும் உணர்ந்து கொள்வோம். நாளை சந்திப்போம்.